வணக்கம் அபிரகாம். நிச்சயமாக இருட்டுக்கடை திருநெல்வேலி உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடையின் உரிமையாளர் கவிதா சிங்கின் மகள் ஸ்ரீ கனிஷ்கா தனது கணவர் மற்றும் மாமனார் மாமியார் வரதட்சணை கேட்டு தங்களை தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் இருட்டுக்கடையின் உரிமையை கேட்பதாகவும் அளித்த புகாரின் பேரில் திருநெல்வேலி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவரது கணவரான பல்ராம் சிங் தரப்பு இன்று ஆஜராக வேண்டும் என அளிக்கப்பட்டிருந்த சம்மன் அடிப்படையில் இன்று அவர்கள் யாரும் ஆஜராகவில்லை. அதற்கு பதிலாக அவர்களது வழக்கறிஞர் கரும்பன் என்பவர் திருநெல்வேலி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி பல்ராம் சிங் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு தொடர்ச்சியாக தொழில் சம்பந்தமான கூட்டங்கள் இருப்பதால் தங்களால் இன்று ஆஜராக முடியவில்லை என்றும், மேலும் 10 நாட்கள் தங்களுக்கு நேரில் ஆஜராவதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை மனுவினை தற்போது திருநெல்வேலி பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரிடம் வழங்கி உள்ளனர். அபிரகாம், இதுவே இந்த நிகழ்வின் தற்போது இருக்கும் கள நிலவரம். இன்று ஆஜராக சம்மன் போலீசார் அனுப்பியிருந்த நிலையில் இன்று காலை முதலே இந்த விஷயம் குறித்து பல்வேறு தகவல்கள் உலா வந்தன. கோயம்புத்தூரில் இன்று அவர்கள் நேரில் வந்து ஆஜராவார்கள் என்று ஒரு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் செய்தியாளர்கள் அங்கு குவிந்த போது அவர்களது வழக்கறிஞர் கரும்பன் என்பவர் சற்று முன் இங்கு நேரடியாக வந்திருந்து தங்களால் இன்று நேரில் ஆஜராக முடியவில்லை, 10 நாட்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை மனுவினை கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பாக பார்த்தீர்கள் என்றால் இருட்டுக்கடை உரிமையாளரின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இது குறித்து இன்று எதிர்த்தரப்பு ஆஜராவார்கள் என்றும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு ஏற்றாற்போல் தாங்கள் எதுவும் பதில் அளிக்க வேண்டியிருக்கும் என்பதால் தாங்கள் நேரில் வந்ததாக தெரிவித்தனர். இதற்கெல்லாம் அடுத்தபடியாக இருட்டுக்கடை உரிமையாளரான கவிதா சிங்கிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் இன்று நடந்த நிகழ்வுகள் குறித்து கேட்டபோது இன்று அவர்கள் ஆஜராவார்கள் என்றே தாங்கள் எதிர்பார்த்ததாகவும், தங்கள் தரப்பில் தவறு ஏதும் இல்லை என்றால் அவர்கள் போலீசார் அளித்திருந்த இன்றைய தேதியில் ஆஜராகி இருக்கலாமே என்றும் கேள்வி எழுப்புகிறார். எது எப்படி இருந்தாலும் சட்டம் சார்ந்த நடவடிக்கைகள் அவர்களுக்கு உரிய அனுமதியை கொடுக்கும் பட்சத்தில் மேலும் 10 நாட்கள் அவகாசத்துடன் அவர்கள் ஆஜராவார்கள் என்பதே தற்போது இருக்கும் செய்தி. அபிரகாம்.